சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/6/2026 செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 16ஆம் நாள். பிரதமை திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தில் மற்றும் வேலை தொழில் அமைப்புகளில் நற்சம்பவங்கள், திருப்பு முனைகள் உள்ள யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் ஜீவன அமைப்புகள் அனைத்திலும் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமையுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் செயல்பட போதுங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு என்ன 2ஆம் இடத்துலையே இருப்பார். ராசிநாதன் சுபருடைய வீட்டில், தன வீட்டிலிருந்து தன்னுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பது எதிர்பாராமல் பணவரவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே இந்த பலன்கள் முழுமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் காட்டுதுங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து அல்லது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி இந்த இடத்துல காசு வராத இந்த பழம் புளிக்கும்னு நரி விட்டு போன கதையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல இனிமேல் வராதுங்க அப்படின்னு கைவிட்டு போன சில விஷயங்கள்லாம் ஒரு வாரம் 2 வாரத்திற்குள்ளே அடாடா நமக்கும் கொஞ்சம் பணம் வரும்போல தெரியுதுன்ற மாதிரியான தனவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சகோதர ஒற்றுமைகள், சகோதர லாபங்கள் ஒரு மாதத்திற்கு நல்ல விதமாகவே இருக்கும். இதைவிட முக்கியமாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தைரியமாக செயல்படக்கூடிய தன்மையும் மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் இந்த அமைப்பு கொடுக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு குடும்பத்தில் அமைதி, பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆரம்ப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் இருக்கக்கூடிய நாளாகவும், இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கு செவ்வாய் இதே இடத்துல உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கொஞ்சம் கோபங்கள் வரும், அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. செவ்வாய் கொஞ்சம் ஒரு ஸ்பீடான கிரகம், எதுலேயும் ஒரு மந்த குணத்தை அப்படியே தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு என்பதால் இதுவரைக்குமே தள்ளி வச்சுருந்த ஒரு விஷயத்தை இந்த வாரத்திலேயே முடிச்சிருவோமே, ஏன் இதை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரியாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அதே நேரத்தில் உங்கள் சுறுசுறுப்புக்கு மற்றவங்களும் ஈக்குவலாக வரணும் இல்லையா? நம்ம மட்டும் வேலை செய்யலை, நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை சொல்கிறோம் அல்லது 4 பேர் கூட வேலை சேர்ந்து செய்கிறோம், அவரும் சரியான ரெஸ்பான்ஸு, அவரும் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். மற்றவர்கள் உங்களுடைய எழுப்பிற்கு வராமல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக வரும்போது அவங்க மேலே கொஞ்சம் கோபம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது உண்டு. இளைய பருவத்தினருக்கு நட்புகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு காதலன் காதலி அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள், எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பது தெரியக்கூடிய ஒரு சில நிலைகள், தம்பிக்கோ தங்கச்சிக்கோ திருமண உறுதி போன்றவைகளை செய்யக்கூடிய ஒரு பொறுப்புள்ள அண்ணன் அக்காள்களாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு அருமையான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இப்போ 6ஆம் அதிபதியான செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த 12ஆம் இடத்திலே இருப்பார். செவ்வாய் 12ல் இருந்தால் சகோதரர்களால் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதாவது ஏதாவது ஒன்று வகையில் தம்பி தங்கைக்கோ அண்ணன் அக்காளுக்கோ ஒரு உரிமையோடு சில விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய தன்மை. என்ன இருந்தாலும் என் தம்பி இல்லையா, என் தங்கச்சி இல்லையா, நான் செய்யாமல் யார் செய்வாங்க, அண்ணனுக்கோ அக்காவுக்கோ நான் தானே ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரியாக சகோதர ஒற்றுமை இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சகோதரர்களால் விரயங்கள், செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் இந்த 12ஆம் இட செவ்வாயினால் கண்டிப்பாக வருங்க. சிலருக்கு உங்களுக்கே ஒரு மெடிக்கல் அமைப்புகளில் ஒரு செக்கப் பண்ணிவிடுவோமே, வருஷம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறேன், ஆரோக்கியமாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வயசு ஒவ்வொரு வருஷமும் கூட மாஸ்டர் செக்கப் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நம்முடைய உடம்பை ஒரு முழு பரிசோதனை பண்ணிக்குவோன்ற மாதிரி மருத்துவ விழிப்புணர்வுகள் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்டுங்க. புதிய கடன்கள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்களில் கடன்கள் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு லோன் போடலான்ற ஒரு தைரியம் வரும், அல்லது ஒரு ஃப்ளாட் வாங்கிடுவோம் லோன் போட்டு வருமானத்தில் கட்டிடுவோன்ற மாதிரியாக கடன்கள் வந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் இப்போது லாபஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறார். இன்னும் 40-45 நாட்களுக்கு மேலாக அவர் இங்கே 11ஆம் இடத்திலே இருப்பார்.
செவ்வாய் 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கும்போது மட்டும் அதி அற்புதமான உன்னத உயர்ந்த மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது உண்மைங்க. அந்த அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மெல்ல 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 கிரகங்கள் சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ இது நடக்கவே நடக்காதோ, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையோ, இவ்வளவு கஷ்டப்படுறோமே, பகவான் கண்ணு திறக்க மாட்டாரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? கண்ணை திறந்துட்டாரு, நல்லா விழித்து பார்க்கிறார் என்கின்ற அமைப்பாக கடகராசிக்காரருக்கு உன்னதங்கள் அருகே வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் எதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ, எது நடக்கலைன்னு இதுக்கு முன்னாடி ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அமைப்புகள் பிறந்த ஜாதக வலுக்கேற்றாற் போல் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே நிறைவேறக்கூடிய தன்மைகள், எல்லா நிலைகள்லையும் ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் என கடகராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துல தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். பொதுவாகவே செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல பலனாக, தொழில் வேலை வியாபார அமைப்புகளுக்கு நல்ல பலனாக சொல்லப்படுகிறது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவரும் வலுவாக இருக்க உங்களுடைய ராசிநாதனும் லாபத்தை வெற்றியை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் இருப்பதால் கடந்த காலத்தில் ப்ரொமோஷன் கிடைக்காதா, இந்த இடத்துலேருந்து மாற முடியாதா, ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாதா, அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். மருத்துவத்துறை விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நெருப்புத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு கொஞ்சம் மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக இருக்காது. பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான கெடுபிடியான சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க போன வருஷம் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் இப்போது படிப்படியாக விலகக்கூடிய ஒரு சூழல்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், தலைமை பதவி கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 8ஆம் இடத்திலிருந்து சாதகமற்ற பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் இப்போது 9ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். உங்கள் ராசிக்கு செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அந்தந்த இடங்களெல்லாம் பாதிக்க செய்வார். 9ஆம் இடம் என்பது தகப்பன் வழி உறவுகள், பாக்கியங்கள் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது. ஒரு 40-45 நாட்களுக்கு இந்த 9ஆம் பாவகத்தில் இருப்பார். அப்பாவோடு கொஞ்சம் முரண்படக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே அப்படியே ஆரம்பிக்குது. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அப்பாவோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரும் என்பதால் என்ன இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது நம்முடைய பெரியோர் வாக்குங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு பெரிய அருமையான கருத்துக்களை அடக்கியது நம்முடைய உயர்தனி செம்மொழி என்பதற்கேற்ப கன்னிராசிக்காரர்களும் புத்திசாலிகளாக இருப்பீங்க இல்லையா? அதனால் அப்பாவோடு இணக்கமாக போவதற்கு என்னென்ன தேவையோ அதை தயார் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இளைய பருவத்தினருக்கு ஆரம்பிக்கிறது. என்னதான் இருந்தாலும் தந்தையுடைய அனுபவம் என்பது கண்டிப்பாக வேறு. இளங்கன்று பயமறியாது என்பதற்கிணங்க இளைய பருவத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒன்று டக்குன்னு அப்படியே செஞ்சீங்கன்னா அனுபவஸ்தர்கள் நாங்கள் கொஞ்சம் உங்களை திருத்துறோம் இல்லையா, அது மாதிரியான சூழல்கள் இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க. சிலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு ரொம்ப பெரிய ஆர்வங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறுதல் அல்லது தேவையற்ற டிரான்ஸ்ஃபர்கள், இடமாறுதல்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய நாளாக இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்திற்கு அமையக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. இன்றிலிருந்து ஆரம்பம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த செவ்வாய் இப்போது 8ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அட்டமத்திற்கு மாறியிருக்கிறார். ஐயா 8ல் செவ்வாய் ஏதாவது கெடுதல்களை செஞ்சுருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவரே உங்களுடைய தனாதிபதி இல்லையா? அப்போ தனாதிபதி 8ல் மறைந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார் என்றால் மறைமுகமான தனலாபங்கள் நல்ல விதமாக வரப்போகுதுன்றதான் அர்த்தம். மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் சாதகமான அமைப்பில் தான் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். பாக்கியாதிபதி அதை விட வலிமையாக நல்ல அமைப்பில் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல உச்சகுரு உட்காந்து அதே 2ஆம் இடத்தை பார்க்கிறதும், குருவும் செவ்வாயும் இப்போ அருமையான அமைப்பில் 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஆக எதிர்பாராத பணலாபங்கள், தனவரவுகள், இதுவரைக்கும் கையில் கிடைக்காது என்று கைவிடப்பட்ட பணம் எல்லாமே அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு அமையும். செவ்வாய் 8ல் இருக்கின்ற காரணத்தினால கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
இருக்கும். வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? அப்போ யாருக்கிட்ட எப்படி கோவப்படுறோன்னு தெரியாமல் இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளே ஏதாவது வாக்கில் ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப நெருங்கிய நட்பு, ரொம்ப நெருங்கிய சொந்தம், ஒரு உரிமையோடு கூடிய ஒருவரை டக்குன்னு ஏதாவது சொல்லி திட்டிட்டு ஐயோ இவரை போய் திட்டமேன்ற மாதிரியாக நம்மளும் மனசு கஷ்டப்பட்டு அவரும் மனசு கஷ்டப்படக்கூடிய சூழல்கள் வரும் என்பதால் ஒரு மாதம் 1.5 மாத காலத்திற்கு வாக்கினில் இனிமை காட்ட வேண்டிய நாட்களாக அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இப்போது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 1.5 மாத காலத்திற்கு இந்த நிலைமை அப்படியே நீடிக்கும். எப்போதெல்லாம் ராசிநாதன் ராசியோடு தொடர்பு கொள்கிறாரோ அப்போதெல்லாம் கொஞ்சம் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உடம்பு அதை விட ஒத்துழைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உடம்பும் மனசும் ஒரு சேர நல்லா இருந்தாலே அந்த மனிதன் சாதிக்க பிறந்தவனாகிறான், சாதிக்க போகிறான் என்பது அர்த்தம். விருச்சிகராசிக்காரங்க இப்போது சாதிக்க போகிறீங்க. எல்லா நிலைமையிலையும் பாருங்கள், ராசியை இப்போது உச்சகுரு பார்த்து கொண்டிருக்கிறார். சாதகமான கிரக சூழ்நிலைகள் அப்படியே படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. ஒரு 1.5 மாதத்துக்குள்ளவே என்ன சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 90% உங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. 1.5 மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது டைம் நல்லா இல்லையானா கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போது இருக்கக்கூடிய சில பல அமைப்புகள் எல்லாமே சாதகமான ஒரு நிலையாக மாறுகின்றன. உச்சகுரு ராசியை பார்க்கிறார். டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி அதை விட நல்லாயிருக்கும். கேளை யோகத்தில் 3ஆம் இடத்திற்கு ராகு வருவார். ஆகவே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய தன்மை, முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, கௌரவம் அந்தஸ்து போன்றவைகள் இருக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். பொதுவாகவே செவ்வாய் 6ஆம் இடத்துல அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிம்மதிகளை கொடுப்பார். ஆரோக்கிய அமைப்புகளில் பெரிய அளவில் கொஞ்சம் நல்ல அமைப்புகளே இருக்கும். இது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த சில விஷயங்கள் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஐயோ அங்கே வலிக்குதே இங்கே வலிக்குதே, வயசாகி போச்சு, 50 வயசு தாண்டினாலே நோய் வருன்றாங்க, 60 வயசு தாண்டினா இப்படி ஆகுன்றாங்க. இந்த மாதிரியான தேவையற்ற கலக்க அமைப்புகளை அப்படியே ஒழிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறோம். கடன் சார்ந்த விஷயங்களை கூட நம்மளால் பாசிட்டிவாக நல்ல விதமாக செய்ய முடியுன்ற மாதிரியாக ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம், பணிமாறுதல் கேட்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, இந்த வேலையை தாண்டி இந்த வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போகணும்ட்டு வேலையில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக 16 மணி நேரம் உழைக்கிறேங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்போவும் ஆஃபீஸில் பத்தலைன்றாங்க, கொடுக்குற சம்பளத்துக்கு அதை விட 2 மடங்கு அதிகமாக உழைக்கிறேன், இந்த மாதிரியான எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வேலை அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளுங்க. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய முதல் நாளான இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் வலிமையான அமைப்பிலிருந்து தன்னுடைய லாப வெட்டியை பார்க்கக்கூடிய, லாபாதிபதி லாப வெட்டி பார்க்கக்கூடிய அருமையான நாளுங்க. 11ஆம் இடத்தை இப்போ செவ்வாய் குரு 2 பேருமே பார்க்குறாங்க. ராசியோடு இப்போது குரு பகவான் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது மனசு கொஞ்சம் அப்படியே தெளிவாக என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. லாபங்கள் கிடைக்க போகுது. இது வரைக்குமே உழைச்ச உழைப்பிற்கு எனக்கு தகுதியான கூலி இல்லை, நான் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணேன், நான் தான் இந்த வேலையை பண்ணேன், ஆனால் இன்னொருத்தர் பேரை தட்டிட்டு போயிட்டார், 10 பைசா லாபம் இல்லைங்க, அதற்கான பில்லு கூட பாஸ் ஆகி வரலங்கன்ற மாதிரியாக பண விவகாரத்தில் பேரையும் இழந்து பணத்தையும் இழந்திருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அத்தனையும் அப்படியே தலைகளாக திரும்பி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஒரு 1.5 மாத காலத்திற்கு வியாபாரம், தொழில், வேலை போன்ற அமைப்புகளில் நிம்மதிகள் இருக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இது வரைக்கும் செய்ய முடியாததை செய்து காட்ட முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை அமைப்புகள், புத்துணர்வோடு செயல்படக்கூடிய நிலைகள் எல்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்திருப்பதால் மகரத்திற்கு எதையும் செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் தன்னுடைய ஜீவன வீட்டையே பார்க்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. பொதுவாகவே 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே அம்மாவோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரும். தாய் என்கின்ற தெய்வம் ஒன்றை சொல்லி அது செய்ய முடியாத ஒரு சூழல், அல்லது அம்மா ஏதாவது அண்ணனுக்கு பண்ணுறாங்க, அக்காவுக்கு பண்ணுறாங்க, தம்பி தங்கச்சிக்கு பண்ணுறாங்க, எனக்கு பண்ண மாட்டேன்றாங்க,
ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி தாயை பற்றிய கொஞ்சம் குறைகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைகள் வரும். அம்மா இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே, ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க, ஏன் செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு. இதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் கவலைகளுக்கு இடமில்லாத, அதே நேரத்தில் ஜீவன அமைப்புகள் வலுவாகக்கூடிய, தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் இருவருமே இன்றைக்கு சுபரின் தன்மைகளில், சுபருடைய அமைப்புகளில் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பின்னடைவுகள்னு சொல்லப்படக்கூடிய செட்பேக், எதுவுமே தொட்டது துலங்கலையே, ஏன்னா இவ்வளவு தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இப்போது மாறப்போகின்றன. சிலருக்கு வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, வியாபாரத்தின் மூலமாக சில நல்ல கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு எல்லாம் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் தரக்கூடிய பாக்கியாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 3ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையுங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பெரிய மாற்றங்கள் இப்போது இருக்கும். கடந்த ஒரு வருஷமாகவே எதை செஞ்சுக்கிட்டு அது சரியாக முடியல, சக்ஸஸ் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், அல்லது கலைத்துறையில் பெரிய அளவில் வரணும், ஊடகத்துறை, பத்திரிகை துறை, இந்த மாதிரியான விஷயங்களில் சாதிக்கணும், 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி பிரபலமாகணும், பேர் எடுக்கணும், புகழ் எடுக்கணுன்ற எண்ணங்களில் அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருப்பவர்கள், அதற்கான பாதையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் கையில் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நடுத்தர வயதுக்காரங்க எல்லாருக்குமே ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரைக்கும் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் இதாகாது, எதையும் சமாளிக்க முடியும், உடல், மனம், பொருளாதார நிலைமை எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய, எதையும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய மிகவும் எல்லோருக்குமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சுருக்கமாகவே கேட்டிருக்கிறார். ஐயா, பல லட்சம் செலவு செய்து பரிகாரம் செய்தும் பலன் இருக்க மாட்டேங்குதே, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஒரு ரத்தின சுருக்கமான கேள்வி தான். இதில் பல லட்சம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணேன்னு சொல்கிறார். அதுதான் ஏன் அப்படின்னு புரியலை. பல லட்சம் செலவு பண்ணுறதுனா அப்போ ஏழைகள்லாம் எங்கே போவாங்க? ஆயிரக்கணக்கில் மட்டும் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள், ஒருவர் 15,000 20,000 மட்டும் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மள நடுத்தர வர்க்கத்தினர் எவ்வளோ பேர் இருக்கிறோம். ஒரு சிறு நகரங்களில், கிராமங்களில் வெறுமனே 15,000 20,000 ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நிறைவாக கணவன் மனைவி 2 குழந்தைகள் குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. அப்போ பல லட்சம் பரிகாரத்திற்காக செலவுகள் ஆகிறதுனா இந்த மாதிரி 15,000 20,000ன்னு ஆயிரக்கணக்கில் மட்டுமே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு எங்கே போவாங்க? உண்மையை சொல்லப்போனால் பரிகாரம் என்பது பரிபூரணோடு அப்படியே சரணாகதி அடைகிறதான். பரம்பொருளோடு சரணாகதி. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நமக்கு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறத விட வேறு எந்த விதமான பரிகாரமும் ஜோதிட சாஸ்திரத்தில் நிச்சயமாக இல்லைங்க. இன்றைக்கு அப்படி செய் இப்படி செய் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே பல லட்சம் செலவு செய்து ஒருவர் பரிகாரத்தின் மூலமாக அனைத்தையும் நடத்திவிட முடியும், நடந்துடும் அப்படின்னு சொன்னால் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும். ஒரு பல லட்சம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணி நம்மளே ஒரு பணக்காரர் ஆயிடலாமே. எதற்கு உழைப்பு? பரிகாரம் எனப்படுவது ஜோதிட சாஸ்திரத்திற்கு இன்னொரு பேரே பரிகார சாஸ்திரம்தான். ஆனால் அந்த பரிகாரம் என்பது இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர நம்மை மீறிய ஒரு சக்தி கண்டிப்பாக உண்டு. நம்மை இங்கே அனுப்பிய பரம்பொருள், நம்மை இங்கே வாழ வைத்து கொண்டிருக்கின்ற பரம்பொருள் ஒன்றே அறியும் நமக்கு என்னென்ன நடக்கணும், எதை நடத்தி கொடுக்கணும்ன்ட்டு. அப்போ இறைவன் கொடுத்த ஒன்றைத்தான் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நாம தீர்மானம் பண்ணி நம்ம தான் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும்னு நினச்சோமா, நம்ம தான் இந்த பிறவியாக பிறக்கணும்னு நினச்சோமா, நமக்கு இந்த கணவன், நமக்கு இந்த மனைவி, நமக்கு இந்த குழந்தைகள்னு நம்ம தீர்மானிக்கவே இல்லைங்க.
எல்லாவற்றையும் பரம்பொருள் என்கின்ற அந்த மகா சக்தி தான் தீர்மானிக்கிறதே தவிர நம்ம எதையும் தீர்மானிக்காத போது அது அந்த பரம்பொருள் கொடுக்காத ஒன்றை நமக்கு கிடைக்க வைப்பதற்கு எந்த பரிகாரத்தாலும் கண்டிப்பாக செய்ய முடியாது. பரிகாரம் எப்போது தேவைப்படுகிறது? நமக்கு முடியாத ஒன்று நம்ம மனசு கஷ்டப்படும் போது நம்ம ஒரு நிலையில் இதை பண்ணால் அதை பண்ணிடலாமா, எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற நிலைமையில் இதை பண்ணும்போது இது சீக்கிரம் நடந்துருமா, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, உடனே பரிகாரம் பண்ணால் நடந்துருமா, ஒரே நேரத்தில் இன்னும் சில நேரங்கள்லாம் சொல்லணும், இந்த நாளில் கல்யாணம் நடக்கணும்னு இருக்கும்போது மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்குமே தவிர ஜாதகப்படி அந்த ஜோதிடப்படி எந்த நேரத்தில் அந்த திருமண பாக்கியத்தை, எந்த நேரத்தில் அந்த குழந்தை பாக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களோ அப்பொழுது தான் அது நடக்குமே தவிர பரிகாரம் செய்வதனால முன்னாடியே நடந்துருது அப்படிங்கிறது உண்மையிலேயே கிடையாதுங்க. இறை நம்பிக்கை, இறை வழிபாடை தவிர்த்து வேறு எந்த ஒரு அமைப்பையும் பரிகார சாஸ்திரமாக முன்னோர்கள் ஞானிகள் எந்த இடத்துலையும் சொல்லலை. ஏன்னா பரிகாரம் என்பது இன்றைக்கு வேறு வகையாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. வாங்க, கலத்திர தோஷம் இருக்குது, இந்த பரிகாரத்தை பண்ணால் சரியாக போயிடும். அப்போ கலத்திர தோஷத்தை இப்போ இந்த கேள்வி கேட்ட நேயர் பல லட்சம் செலவு செஞ்சோம், இன்னொருத்தர் கூட வேறு மாதிரி கேட்டிருக்கிறார், 5 வருடங்களாக பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா, இன்னும் திருமணமாகவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதற்காகத்தான் இந்த பதிவு. என்னதான் இருந்தாலும் எத்தனை லட்சம் செலவு செய்தாலும் இறை வழிபாடு மட்டுமே பரிகாரம் ஆகுமே தவிர மகத்தான அந்த சக்தி மட்டுமே எல்லாவற்றையும் மாற்ற முடியுமே தவிர மனிதனுக்கு அல்லது மனிதன் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு எந்த லெவல்லையும் பரிகாரங்களாகவோ மாற்றக்கூடிய சக்திகள் கண்டிப்பாக இல்லைங்க. ஆகவே எத்தனை லட்சம் செலவு செய்தாலும் ₹1 செலவில்லாமல் போய் ஒரு கோவிலில் போய் கும்பிட்ற மாதிரியான எதுவுமே அதற்கு நிகராக எதுவும் ஆகாது என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.